Presenting the Microbot version 3.0. Hello everyone, welcome to Microbot Tamil. இது நம்மளோட பைத்தான் சீரிஸோட பார்ட் 3 வீடியோ. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க பேசிக்கா ஹலோ வேர்ல்ட்னா என்ன, அதாவது ஸ்ட்ரிங் பத்தி தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் வேரியபிளோட பேசிக் தெரிஞ்சிருக்கணும். அந்த பேசிக் தான் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அது யாரும் பார்க்கலன்னா மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், பார்த்துட்டு வாங்க. அண்ட் ரெண்டு வீடியோமே பார்த்துவாங்க. இதை பார்ட் 3 கண்டினியூ பண்ணலாம். வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்மளோட பழைய ப்ராஜெக்ட் ஃபைல். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டர் நான் இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ க்ளோஸ் ப்ராஜெக்ட் கொடுப்போம். எக்ஸிட் யாரும் கொடுத்துடக்கூடாது, நிறைய பேர் மறந்து எக்ஸிட் கொடுத்துருவீங்க. ஸோ சாஃப்ட்வேர் எக்ஸிட் ஆயிரும். ஸோ க்ளோஸ் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம்னா வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்படி இருக்கு இல்லையா? ஸோ இதை நம்ம ரீசெண்டாக பண்ண இந்த ரெண்டு ப்ராஜெக்ட், இதை விட்டுட்டு நம்ம நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துக்கலாம். நியூ ப்ராஜெக்ட்டுக்கு ப்ராஜெக்ட் நேம் வேறு மாற்றிக்கும், ரீநேம் பண்ணிக்கும். இப்போ நம்ம வந்து வேரியபிள் பார்க்க பொறுத்தவரை வேரியபிள் கொடுக்குறேன். நீங்கள் வேரியபிள் கொடுக்கலாம், வேறு எது கூட கொடுக்கலாம், அது ஒரு ப்ராப்ளம் இல்லை. கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா வேரியபிள் சொல்லிட்டு ஒரு புது ஃபோல்டர் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. இது ஆக்சுவலாக ப்ராஜெக்ட் ஃபோல்டர். இங்கே நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கீழே இருக்கிற இந்த ப்ராசஸ் இண்டெக்ஸிங் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ இண்டெக்ஸிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி நேம் கொடுத்து பைத்தான் ஃபைல் புது நேம் கொடுத்துக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட்க்கு என்ன வேணா கொடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ வேரியபிள் கொடுக்குறேன். நீங்கள் வேரியபிள் கொடுக்கலாம், இல்லை வேற ஏதாச்சும் கொடுக்கலாம், ஒரு டெஸ்ட்னு கூட கொடுக்கலாம், என்ன வேணா கொடுக்கலாம், அது நம்மளோட இஷ்டம் தான். நான் என்ன பண்றேன், வேரியபிள் கொடுத்துட்டு என்டர் தட்டிடுறேன். ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா வேரியபிள்ங்கிற நேம்ல ஒரு புதுசா ஒரு ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், இங்க போய் டைப் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வேரியபிள்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேரியபிள் இஸ் ஏ கண்டெய்னர். ஸோ நான் போன வீடியோ சொல்லியிருப்பேன் வேரியபிள் இஸ் கண்டெய்னர் சொல்லிட்டு. ஸோ கண்டெய்னர்லாம் ஒன்றும் இல்லைங்க. இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா நம்ம வீட்டு கிச்சன்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட அம்மா அக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பிளாஸ்டிக் டப்பால இல்லாட்டி ஒரு ஸ்டீல் டப்பால பாத்தீங்கன்னா உள்ள நிறைய ஜீரகம் மஞ்சத்தூள் போட்டு வச்சிருப்பாங்க. பட் அது சரியா ஐடென்டிஃபை பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அது வெளில ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருப்பாங்க. எதுக்குன்னா இப்ப அந்த பாக்ஸ் ஒரு கண்டெய்னரா இருக்கு, அந்த கண்டெய்னருக்குள்ளார மஞ்சத்தூள் ஒரு டேட்டா இருக்கு. அதை ஐடென்டிஃபை பண்றது என்ன பண்ணிருக்கோம், நம்ம வெளியில வந்து மஞ்சத்தூள் அப்படின்னு எழுதி வச்சிருப்போம். அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம், இங்க ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ண போறோம். ஸோ எப்படி கிரியேட் பண்ணலாம் பாத்தீங்கன்னா சிம்பிளா ஒரு வேரியபிளை ஈஸியா அசைன் பண்ணிடலாம். என்னவோ அது என்ன நேம் வேணுமோ அந்த நேம் போட்டுருக்கும் வேரியபிளுக்கு. அதை போட்டுட்டு ஒரு ஈக்குவல் போட்டா இவ்வளவுதாங்க வேரியபிள். ஸோ வேரியபிள் அசைன் பண்ணது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம அந்த வேரியபிளுக்கு ஏதோ ஒரு நேம் கொடுத்துரும். இப்போ பாக்ஸ் கொடுத்துருக்கேன், இப்போ இங்க டெஸ்ட் கூட கொடுத்துக்கலாம், ஆர் நேம்னு கொடுத்துக்கலாம். வாட் எவர் நமக்கு என்ன வேணுமோ அது கொடுத்துக்கலாம். இப்போ நேம் கொடுத்துக்கிறேன். நேம் கொடுத்துட்டு ஈக்குவல் போட்டா இப்போ ஒரு வேரியபிள். பட் இது இன்னும் கம்ப்ளீட் ஆகல. எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் விட்டு ஏதோ ஒரு டேட்டா நம்ம இங்க அசைன் பண்ணணும். இப்போ நான் என்ன டேட்டா கொடுத்தா ஸ்ட்ரிங்கு டேட்டா டைப் யூஸ் பண்ண போறேன். ஸ்ட்ரிங் என்ன பண்ணுவோம், டபுள் கோட்ஸ் கொடுத்துருப்போம் இல்லையா, கொடுத்துட்டு உள்ள வந்து என்னோட பேர் எழுதிக்கிறப்பனா போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இது ரன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இது ரன் ஆகாது. இப்போ ரன் பண்ற பார்த்தீங்கன்னா நம்ம ரன்னே ஆகலை. ஏன்னா நான் அதை அசைன் பண்ணியிருக்கேன், பட் அது கால் பண்ணல. எப்படி கால் பண்ணலாம், முன்னாடி நம்ம பிரிண்ட் கமாண்ட் எப்படி யூஸ் பண்றது பார்த்தோம் இல்லையா, இந்த இடத்துல போயிட்டு என்ன பண்றேன், இப்போ நேம் கொடுக்குறேன். நிறைய பேர் யோசிப்பாங்க இந்த நேம் நமக்கு ப்ரூஸ்ங்கிறது பிரிண்ட் ஆகணும்னா நம்ம முன்னாடி எப்படி ப்ரூஸ்ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுவோம், சிம்பிளா பிரிண்ட்ல போயிட்டு ப்ரூஸ்னு கொடுப்போம் இல்லையா. இப்ப ரன் பண்ண என்ன ஆகும்னா ப்ரூஸ் சொல்லிட்டு இங்க வரும். பட் இந்த ப்ரூஸ் பாத்தீங்கன்னா இங்க உள்ள ப்ரூஸ் தான் வருது, மேல உள்ள ப்ரூஸ் வரல. சோ இப்ப இங்க நம்ம என்ன பண்ணுவோம்னா நேம்னு கொடுப்போம். நேம் கொடுத்தோம்னா இப்ப ரன் பண்ண என்ன ஆகும், நேம் தான் வருது. ஆனா இந்த நேம் இங்க கொடுத்துருக்கேன், அதுல ப்ரூஸ்ங்கிற வேர்டு இங்க நமக்கு கால் ஆகல. ஏன்னா நம்ம அந்த வேரியபிளை டிக்ளேர் பண்ணாம நம்ம நேம்ங்கிற இந்த ஒரு வேர்டையும் நம்ம ஸ்ட்ரிங்கா மாத்திட்டோம். சோ அது குழம்புற மாதிரி இருக்கும், உனக்கு கவலை வேணாம், போக புரிஞ்சுக்கலாம். இந்த டபுள் கோட்ஸ் எடுத்துட்டு வச்சுக்கோங்களேன். இப்ப இது ஸ்ட்ரிங் கிடையாது, இப்ப இது ஒரு வேரியபிள். மேல இருக்க வேரியபிள் போய் கால் பண்ணும், அங்க ப்ரூஸ்னு இருக்கு. இப்ப ரன் பண்ண எனக்கு கீழே ப்ரூஸ்னு வரும். சோ பாத்தீங்களா, இப்ப நான் வந்து இங்க ப்ரூஸ்னு அடிக்கவில்லை, பிரிண்ட்டுக்குள்ளார நான் நேம் தான் கொடுத்தேன். அந்த நேம் எங்க செக் பண்ணும், மேல போயிட்டு. சோ மேல இருக்கு, அது ஒரு நேருக்கு ப்ரூஸ்னு இருக்கு, அந்த டேட்டா அப்படி இங்க வந்துருச்சு. இப்ப நான் என்ன பண்றேன், ஒரு ரியல் டைம் சினாரியோ பார்க்கலாம். இப்போ ஆஃபீஸ்லாம் போகணும்னு வச்சுக்கோங்க, ஐடி கம்பெனில நமக்கு நிறைய ப்ராப்ளம் கொடுப்பாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி மாதிரி இப்ப நம்ம கொடுக்குறாங்க வச்சுக்கோ. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி கொடுக்குறாங்க, ஒரு கிளைண்ட் கிட்ட புது ப்ராஜெக்ட் ஒரு ஸ்டோரி மாதிரி எழுத சொல்லி. எப்படின்னா ஒரு கேரக்டர் நேம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து ப்ரூஸ். ப்ரூஸ் இஸ் ஏ ஃபைட்டர் போட்டுட்டு அகைன் என்ன பண்றோம்னா ப்ரூஸ் ஏஜ் இஸ் 24.
ப்ரூஸ் ஃபாதர் நேம் இஸ் பாண்டியன் சம்திங் போட்டுருந்துச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம ரன் பண்ண ஆகும்னா நமக்கு வந்து இப்ப நேம் வந்து மாறி இருக்கும் ஃபுல்லாவே. ஸோ இந்த ப்ரூஸ் பாத்தீங்கன்னா நம்ம மேல பிரிண்ட் கொடுத்ததுக்கான வருது. இப்ப நான் எடுத்துட்டு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, இப்ப நான் எடுத்துட்டேன்னா எனக்கு இது இப்ப கீழே பிரிண்ட் ஆகாது. அதுக்கு பதிலா நான் இங்க கொடுத்துருக்க இந்த 3 மட்டும் பிரிண்ட் ஆகுது இல்லையா? ப்ரூஸ் இஸ் ஏ ஃபைட்டர், ப்ரூஸ் ஏஜ் இஸ் 24, இதெல்லாம் தான் வருது. ஸோ இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா இப்ப நான் அது பாஸ்ட காட்டுறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, கண்டென்ட் ஓகேப்பா, பட் ப்ரூஸுக்கு நேம் வேணாம். ஸோ ஈஸியா என்ன பண்றீங்கன்னா எனக்கு விஜய்னு மாத்திருங்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஓ லைனை போயிட்டு விஜய்னு மாத்திட்டு இருப்போம் இல்லையா? ஸோ இப்போ இது என்ன ஆகும், நம்ம ஒவ்வொரு லைனை விஜய் மாத்த டைம் எடுக்கும். இப்போ 3 லைன் பரவாயில்ல, அது அக்செப்டபிள் தான், ஈஸியா மாத்திரலாம். இப்போ நமக்கு என்ன ஆகும்னா எல்லாத்தையுமே விஜய்னு வருது. விஜய் இஸ் ஃபைட்டர், விஜய் ஏஜ் இஸ் 24 சொல்லிட்டு வருது. இப்ப நாம என்ன பண்றோம், இந்த ஸ்கிரிப்டோட பெருசாயிட்டே இருக்கு. இந்த ஸ்கிரிப்ட் இப்ப பெருசாயிட்டே இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா இவ்வளவு பேர் லைன்ல ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு. இப்ப நம்ம இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகும்னா எல்லா லைன்லயும் விஜய்னு சொல்லிட்டு வரும். பட் இப்போ பாஸ் என்ன பண்றாருன்னா விஜய்ங்கிற நேம் வேணாப்பா, கிளைண்ட் வந்து நேம மாத்த சொல்றாங்க, விஜய்ங்கிற எடுத்துட்டு நீ வந்து மணின்னு போடுங்கிறாங்க. இப்ப நம்ம நிலைமை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்களா. ஒரு செகண்ட்ல ஒரு 1000 லைன்ஸ் ப்ரோக்ராம் அடிக்கிறோம். அங்க போயிட்டு நம்ம விஜயங்கிற எடுத்துட்டு அருண் போடணும், இல்ல மணின்னு போடணும்னா அப்ப அது எவ்வளவு டைம் எடுக்கும்? இன்கேஸ் 1 lakh லைன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம் யோசிச்சு பாருங்க. மண்டை காஞ்சி போயிடும். சரி, இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு தான் இங்க வந்து நமக்கு வேரியபிள் யூஸ் ஆகுது. சோ இப்ப என்ன பண்றேன், அப்படியே அன்டூ பண்ணிடுறேன். அன்டூ பண்ணிட்டு என்ன பண்றேன்னா எனக்கு எங்கெல்லாம் நேம் மாறணுமோ அந்த இடத்துல என்ன பண்றேன், நான் வந்து நேம்னு போடுறேன். இப்ப நான் ரன் பண்ண வச்சுக்கோங்களேன், எனக்கு பாத்தீங்கன்னா இங்க வந்து நேம் தான் வருது. அந்த நேம்ல கொடுத்துருக்க ப்ரூஸ் வரல. ஏன்னா வேரியபிள் நான் நேம் டிக்ளேர் பண்ணிட்டேன், ஆனா நான் இங்க சரியா கால் பண்ணல. எப்படி கால் பண்ணு பாத்தீங்கன்னா, டபுள் கோட்ஸ் குள்ளார கொடுத்தா அது ஸ்ட்ரிங்னு நினைச்சுக்கும். டபுள் கோட்ஸ்க்கு வெளில அதுக்குதான் வைத்து நம்ம வந்து என்ன பண்ணணும், வேரியபிள் நேம் டிக்ளேர் பண்ணணும். அப்படியும் கொடுத்தாலும் நமக்கு எரர் வரும். ஏன்னா நம்ம அதை ப்ராப்பரா ஜாயின் பண்ணல. நம்ம நேம் மென்ஷன் பண்ணிருக்கோம், வேரியபிள் அசைன் பண்ணிட்டோம், பட் சரியா ஜாயின் பண்ணல. எப்படி ஜாயின் பண்ணணும்னா ஒரு வேரியபிளையும் ஒரு ஸ்ட்ரிங்கையும் எப்படி நம்ம லிங்க் பண்ணலாம் பாத்தீங்கன்னா, யூசிங் பிளஸ் சிம்பிள். இந்த சிம்பிள் வச்சு நம்ம ஈஸியா லிங்க் பண்ணிக்கலாம். இப்ப நான் ரன் பண்ண வச்சுக்கோங்களேன், எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் லைன் ப்ரூஸ் வந்துருச்சா. அந்த ப்ரூஸ் எங்க இருக்கு, இந்த நேம் கால் பண்ணிருக்கேன், நேம் இருக்க இடத்துல ப்ரூஸ் இருக்கு. சோ அதனால நமக்கு இந்த நேம் இங்க அப்படியே கால் ஆயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்றேன், எங்கெல்லாம் நேம் வரணுமோ அங்கெல்லாம் போயிட்டு என்ன பண்றேன், நான் வந்து நேம் மாத்திக்கிறேன். இதுக்கு வெளில வந்து நேம் அப்படின்னு மாத்திக்கிறேன். இங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த நேம் வந்து எடுத்துக்கிறேன், இந்த விஜய்ங்கிற எடுத்துட்டு வெளில வந்து இந்த வேரியபிள் அகைன் கால் பண்ணிக்கிறேன். சோ இப்ப என்ன பண்றேன்னா, இப்ப நான் ரன் பண்ணும்போது என்ன ஆகும், எனக்கு ப்ரூஸ்னு வருது 3 லைனுமே. இப்ப நான் என்ன பண்றேன், இந்த லைன் அப்படியே காப்பி பண்ணிட்டு இப்ப அப்படியே கீழே பண்றேன், அப்படியே பேஸ்ட் பண்றேன். சோ இப்ப நிறைய லைன் பாத்தீங்கன்னா நான் பேஸ்ட் பண்ணிட்டேன் இல்லையா. சோ இப்ப நமக்கு இந்த லைன் ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா ப்ரூஸ்னு இப்ப ரிட்டர்ன் பண்ணிட்டே இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன், இப்ப சிம்பிளா பாஸ்ட் கொடுக்கும் போது இல்லப்பா ப்ரூஸ்ங்கிற நேம் வேணா, நீங்க அருள்ங்கிற நேம் போடு, இல்ல சந்தோஷ்ங்கிற நேம் மாத்துங்கிறாங்கன்னா இப்ப நான் சந்தோஷ் சொல்லிட்டு இங்க நேம் மாத்தினா போதும், எனக்கு இந்த நேம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போய் சந்தோஷ் மாறிடும். பாத்தீங்களா. சோ சந்தோஷம் இருக்கு பாருங்க, எங்கேயுமே போயிட்டு நம்ம பெருசா கஷ்டம் படல, ஈஸியா வேலையை முடிச்சாச்சு. சோ வேரியபிள் இவ்வளவுதாங்க, நம்ம ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட வேணாம். அது மட்டும் இல்லாம இந்த வேரியபிள் பாத்தீங்கன்னா பிரிண்ட் எல்லாம் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. வேற சில பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், அது ஃபியூச்சர்ல பாக்கலாம். பட் இப்ப அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்கு நான் சந்தோஷம்னு சொல்லிட்டு என்ன பண்றேன், பிரிண்ட்ல போட்டிருக்கேன். பட் ஃபியூச்சர்ல நம்ம இது என்ன பண்ணலாம், வேற சில ஒரு ஸ்கிரிப்ட்ல இந்த வேரியபிளை யூஸ் பண்ணி நம்ம அந்த ஒர்க்கை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இப்ப நேமுக்குன்னு மட்டும் இல்ல, ஏஜுக்குமே சொல்லிட்டு இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணலாம். இப்ப ஏஜ் வந்து 24 இருக்கு இல்லையா. இப்ப அப்படி சிம்பிளா என்ன பண்றோம், அப்படியே வந்து செலக்ட் ஆல் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு சந்தோஷங்கிற நேம் கீழே பாத்தீங்கன்னா ஏஜ்னு சொல்லிட்டு ஒரு புது வேரியபிள், அங்க பாத்தீங்கன்னா ஏஜ் வந்து 24 போட்டுக்கிறேன். இப்ப எங்கெல்லாம் ஏஜ் இருக்கும் அங்க வந்து நான் ஏஜ்ங்கிற இந்த நம்பர் எடுத்துட்டு வெளில வந்து டபுள் கோட்ஸ்க்கு வெளியில, இன்கேஸ் எனக்கு இந்த இடத்துக்கு இங்க வரணும்னா நான் இங்க போட்டுக்கலாம், இல்ல எனக்கு இந்த வேர்டுக்கு இந்த சைடு வரணும்னா நான் இங்க வந்து டபுள் கோட்ஸ்க்கு வெளில வந்து நான் பிளஸ் சிம்பிள் போட்டு இந்த ஏஜ் கால் பண்ண போறேன். இப்ப ஏஜ் கால் பண்ணிட்டேன். இப்ப ரன் பண்ண எனக்கு என்ன ஆகும் பாப்போமா.
ஸோ பாத்தீங்கன்னா சந்தோஷ்ங்கிற நேம் இந்த நேம் மூலியமா கால் ஆகுது. இஸ் ஏ ஃபைட்டர் இங்க கொடுத்துருக்குது அப்படியே வருது. அடுத்தது நேம் அப்படியே கீழே வருது. ஏஜிஸ் அதுவும் அப்படியே பாத்தீங்கன்னா இங்க வந்துருச்சு. இந்த 24 பாத்தீங்கன்னா இந்த வேரியபிள் இருந்து வருது. இந்த வேரியபிள் எங்க கொடுத்துருக்கோம், இங்க கொடுத்துருக்கோம். இங்க என்ன இருக்கு, 24 இருக்கு, அது அப்படியே இங்க வருது. இப்ப நான் என்ன பண்றேன், இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன். இப்ப ரன் பண்ணும்போது என்ன ஆகும், எனக்கு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே எனக்கு சந்தோஷ் இஸ் ஃபைட்டர், சந்தோஷ் ஏஜ் இஸ் 24, சந்தோஷ் ஃபாதர் நேம் இஸ் பாண்டியன் வந்துருச்சு. இப்ப நான் என்ன பண்றேன், ஏஜை மாத்த சொன்னாங்கன்னா அதுவும் ஈஸி தான். இப்ப நம்ம இங்க போய் ஏஜை மாத்தாம சிம்பிளா இங்க வந்து 24 இடத்துல வந்து இப்ப 25 சொன்னாங்கன்னா 25 மாத்திக்கலாம். இப்ப நமக்கு என்ன ஆகும், டேட்டா பேஸ்ல 25 மாறிடுச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம், 25 ஷோ ஆகுது இல்லையா. சோ சிம்பிளா ஏஜை மாத்தியாச்சு. இப்ப நீங்க என்ன பண்றீங்க, அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த வீடியோ ஒரு 3 டைம்ஸ் பார்த்துக்கிட்டு இல்ல பார்த்துக்கிட்டே ப்ரோக்ராம் நீங்க உங்க லேப்டாப்ல அடிச்சு பாருங்க. என்ன பண்றீங்கன்னா இங்க 25 இருக்கு இல்லையா, இங்க 24 மாத்துங்க. ஏஜ்ங்கிற இடத்துல வந்து நம்பர்னு நேம் கொடுங்க. நேம்ங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா டெஸ்ட்னு கொடுங்க. சோ இந்த மாதிரி நீங்களா ஓனா ஒரு சில நேம் மாத்தி பாருங்க, ஒரு சில கீவேர்டை வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்க. சோ இப்படி பண்றது மூலியமா உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் மைண்ட்ல ஈஸியா ஏறிடும், ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஒருவேளை உங்களுக்கு புரியல, கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஒண்ணும் கவலை இல்லை. ஏன்னா இது இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ போ பழகிடும் இல்லையா. சோ நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு புரியுற வரைக்கும் திரும்ப திரும்ப பாருங்க. இன்கேஸ் இது ரொம்ப கஷ்டமா இருக்கா, ஃபர்ஸ்ட் வீடியோ முதல்ல பாருங்க, அப்புறம் செகண்ட் வீடியோ 2 டைம்ஸ் பாருங்க, அப்புறம் இதை பாருங்க. இப்படி நீங்க திரும்ப திரும்ப பாக்குறதுனால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆயிடும். ஏன்னா நானுமே இப்பதான் ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணேன். ஒவ்வொரு வீடியோமே நான் ஆக்சுவலா ஸ்லோ லேர்னர். நான் ஒவ்வொரு வீடியோ பாத்தீங்கன்னா 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் வரைக்கும் பார்த்த வீடியோ இருக்கு. சோ 5 டைம்ஸ் பார்த்தா எனக்கு அந்த கான்செப்ட் புரியும். சோ உங்களுக்கு நிறைய பேர் ஒவ்வொரு மைண்ட் செட் இருப்பீங்க. ஈஸியா புரியறவங்க டக்குனு புரிஞ்சிடும், கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிறவங்க என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்கு, அவ்வளவுதான். பட் எல்லாரும் ஈஸியா கத்துக்கலாம். சோ அது ப்ராப்ளம் இல்ல. அண்ட் கைஸ், உங்களுக்கு வேற ஏதாச்சும் விஷயம் உங்களுக்கு குழப்பது, இன்ன வரைக்கும் கிளியர் ஆகலைன்னா எனக்கு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல பார்த்து ரிப்ளை பண்றேன். ஆர் என்னோட மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. மெயில் ஐடி பாத்தீங்கன்னா நான் என்னோட ப்ரொஃபைல கொடுத்துருக்கேன், இல்ல நான் இந்த வீடியோ ரெண்டுலயும் நான் மெயில் ஐடி கொடுக்குறேன். நீங்க அதை மெயில் பண்ணாலே போதும், நான் உங்களுக்கு பர்சனலா ரிப்ளை பண்றேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டீம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா எதுக்காக பிடிக்கலன்னு மென்ஷன் பண்ணுங்க, சரி பண்ணிடுறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் I'll see you next video. This is signing off, Microbot Tamil. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.